மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். வீக்கெண்ட் வருது. போன வீக்கெண்ட் சிலது போட்டோம். இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணலாம்? அது உமன்ஸ் டே வருதுன்னு கேள்விப்பட்டேன். உமன்ஸ் டேக்கு ஸ்டேட்டஸ் போடுற பையதானடா நீ. அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே. அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தனியா போடுவீங்க, தங்கச்சிங்களுக்கு தனியா போடுவேன். தங்கச்சிங்களுக்கு தனியா போடுவீங்க. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் போடுவீங்க. அடுத்த நாள் பட்டா அவ்வளவுதான். சரி, ஓகே. சோ உமன்ஸ் டே ஸ்பெஷலா வீடியோ போட்டுருவோமா? அப்ப விமன்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ நாங்க வந்துட்டு விமன் சென்ட்ரிக் மூவிஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபீமேல் தான் லீட் கேரக்டர்ஸா இருக்கும். இதெல்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசப்படாத படங்கள். வழக்கம் போல சட்டிலான ஒரு ஸ்கிரீன் பிளே, பட் தரமா நீங்க ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மலையாள மூவி, ஜெய 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 ஹே. ஓகேவா? நான் பாட்டு பாடுறேன், நினைக்க கூடாது. இது வந்துட்டு ஒரு மலையாள மூவி. மேக்சிமம் எல்லாருக்குமே புரியும், கனெக்ட் ஆகும். இதோட ஒரு ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டினரி விமன், ஓகேவா, ஒரு லவ் பண்றாங்க, லவ்ல ஃபெயிலியர் ஆயிடுது, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அது வெளியே வராங்க, வீட்டுக்கும் தெரியுது, அடிச்சு வழக்கம் போல சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறாங்க, ஹஸ்பண்ட் டெய்லி ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவாரு, அதை தான் அந்த மொத்த குடும்பமும் சாப்பிடணும். மனுஷனே இல்லைங்க அவன். கடைசியில இது ஆர்டினரியா நீ வந்துட்டு அத மூவின்னு பார்க்காத, நீ ரியல் லைஃப்ல அம்மா என்ன பண்ணுவாங்க, நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிடுறீங்க அப்படி கேட்டுதானே பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் அந்த மூவில அவன் ஒரே டிஷ்ஷை தான் சொல்லுவான். நம்ம அப்பா வந்து தோசை இட்லி சொல்லுவாரு, அவன் வந்துட்டு புட்டு கடலைக்கறி இது மட்டும் தான் சொல்லுவான். ஆமா, அதுக்கு டெய்லியா சோ அது டெய்லி சாப்பிட சொல்லுவான், கொத்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய அடிப்பான், சில அப்யூசிவ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவான். தலைவி ட்ரைனிங் எடுத்துப்பாங்க, ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு கிக் ஒன்று விடுவாங்க பாருங்க கடைசியா. அங்க அந்த மூவி வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். கட்டா குஸ்தி மாதிரிதான் கிட்டத்தட்ட இருக்கும் ஆக்சுவலி. ஆனா அதுக்கு முன்னாடியே இது ஜெய 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 ஹே ரிலீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவே பிடிக்கும். நம்ம அம்மாங்கலாம் வயிறு குழுங்க சிரிப்பாங்க. கண்டிப்பா அப்பாவை பார்த்து ஒன்னு இன்னைக்கு மாதிரி ஒரு நாள் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு ஆல்ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்ணகி அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் வந்து மெயினா என்னன்னா ஒரு 4 பேத்தோட லைஃப் ஸ்டோரி இந்த படம். ஓகேங்களா? தனித்தனியா இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகும் ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல. இந்த படத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கதை அண்ட் சின்ன சின்ன டைலாக்ஸ்மே வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த ஒருத்தவங்க லைஃப் ஸ்டோரின்னு சொன்னல, அது வந்து பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. லைக் ஒருத்தங்க வந்து மேரேஜ் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க, இன்னொருத்தவங்க டைவர்ஸ் கேட்டு கஷ்டப்படுவாங்க, இன்னொருத்தவங்க இந்த பிரெக்னன்சில கஷ்டப்படுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து இந்த லிவிங் டுகெதர்ல இருந்து லைக் அந்த லைஃப பேசிக்கா இந்த படத்துல இருந்து அதை காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. பட் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிறது தோணுது. ஸ்டோரியா பார்த்தோம்னா படம் சூப்பரா இருக்கு. இந்த படத்தை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மூவி, பட் ஆனா ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருக்காங்க. யாரா இருக்கும்? அப்படியே பால்கோவா மாதிரி இருப்பாங்க. படம் பேரு பவுன்சர் முடியும், பப்ளி பவுன்சர். நம்ம தமன்னா நடிச்சிருக்காங்க. காவாலா. சோ அந்த மாதிரி இல்ல, கிளாமர் ரோல் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு புரட்சிகரமான பெண்ணா இருந்திருப்பாங்க. இதோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமத்துல தமன்னா இருக்காங்க. அது வந்துட்டு பஞ்சாபி சைடு, ஓகேவா? தமிழ் டப்ல இந்த மூவி அவைலபிளா இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு நல்லா சண்டை போட எல்லாமே தெரியும் ஓவராலா அவங்களுக்கு. பட் ஆனால் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருப்பாங்க, கிராமப்புறம்ங்கிறனால அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு இது. பட் ஆனால் தலைவி என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைகிட்டயே ஹெல்ப் கேட்டு நான் எப்படியாவது சிட்டி சைடு கூட்டு போயிடுங்க, சிட்டி வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது தமன்னா எப்படி இருப்பாங்கன்னா, லைக் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா இருக்கணுங்கிறது தமன்னாவோட ஆசையா இருக்கும். ஸோ தமன்னா வந்துட்டு சிட்டி லைஃப்குள்ள போவாங்க. அங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பவுன்சர் வேலை கிடைக்கும், அதுதான் பப்ளி பவுன்சர். பப்ல ஒரு பவுன்சர் வேலை, அதுவும் கிராமத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணுக்குன்னா எவ்வளவு டஃபா இருக்கும் யோசிச்சு பாரு. அந்த ட்ரெஸ் கோடா இருக்கட்டும், அவங்க அடாப்ட் ஆகுற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா அங்க தப்பா டச் பண்ற எல்லா பசங்களையும் தலைவிட்டு டும் டம் டம் அடிச்சு நவுத்திடுவாங்க. ஸோ அப்படி வந்துட்டு ஒரு புரட்சிகரமான பெண்ணா அவங்க அதில் ரோல் நடிச்சிருப்பாங்க. ஒரு நிறைய காமெடி எலமெண்ட்ஸ் இருக்கும், ஃபைட் சீன்ஸ் இருக்கும். ரொம்பவே ஒரு சட்டிலான மூவி. பாட்டு கீட்டுலாம் இருக்காது, ஒரு காமன் விமனுக்கு உண்டான ஆசைகள்லாம் இருக்கும் அதுல. இதுவுமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவி. பேச்சுலர்ஸும் பார்க்கலாம், தமன்னாக்காக. ரீசன்ட் டைம்ஸ் நிறைய தமன்னா ஃபேன்ஸ் வந்து அவங்க எல்லாம் பார்க்கலாம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ரைட். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாலிவுட் படம், பேர் வந்து ரிவெஞ்ச். என்ன கதையா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
என்ன ஏன்னா அபியூஸ் பண்ணவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ படம் பேருக்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு பொண்ணு வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறா. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை. இதே வந்து ஒரு ட்விஸ்டான ஒரு கதை. ஒரு பொண்ணு வந்து ஒரு டெசர்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. அந்த டெசர்ட்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ரிவெஞ்ச் பண்ண போறாங்க. அதாவது அவங்க பாய் ஃப்ரெண்ட் பிளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிவெஞ்ச் பண்ண போறாங்க. அதான் இந்த கதையோட ஒன்லைன். அது வந்து செம்ம வல்கரா இருக்கும். மெயினா வந்து எனக்கு ஒரு ஃபேவரட் பார்ட் வந்து இந்த கிளைமேக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேலு, விஜய், சூர்யா வந்து சுத்துன்னு சுத்திருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு கட்டையை எடுத்து வச்சுட்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த இதுல வந்து கிளைமேக்ஸ் ஒரு சீன் இருக்கு. ஒரே ரூம் வந்து சுத்தி வருவாங்க. அண்ட் அது பார்க்க வந்து காமெடியா இருக்கும். பட் ஆனா செம்ம பயம் இருக்கும். லைக் அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி சீட் எஜ்ல உட்கார வச்ச ஒரு படம். பெண்கள் நினைச்சா என்ன வேணா சாதிக்க முடியும், என்ன வேணா பண்ணலாம், யார வேணா எதிர்த்து நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி இது. நானும் ஹாலிவுட் மூவி போறேன். நானும் ஹாலிவுட் மூவி வச்சிருக்கேன். இந்த மூவியோட நேம் வந்துட்டு மோனோலித். ஸோ மோனோலித் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு ஒரு தம் தூண்டு கதை. ஒரு காருக்குள்ள ஒரு குழந்தை மாட்டிக்கும். அவங்க அம்மா வந்துட்டு காருக்கு வெளியே இருப்பாங்க. இது என்ன பங்கு கதை அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பட் அங்க இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, அந்த கார் வந்துட்டு உலகத்திலேயே ரொம்ப ஹை எண்ட் கார், ஹைலி செக்யூர்ட் கார். அந்த காரை வந்துட்டு புல்லட் ப்ரூஃப், உடைக்க முடியாது, சுத்தியல் வச்சோ இது வச்சோ ஃபயர் அப் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எலான் மஸ்க் இருக்கலாம் ஃபியூச்சர்ல தலைவர் வந்துட்டு கண்டுபிடிச்சாலும் பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் காருக்குள்ள அந்த ஒரு குழந்தை மாட்டிக்குது. அவங்க இருக்கிற லொகேஷனுமே வந்துட்டு ஒரு பாலைவனம், ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனம். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏன் இப்படி போய் தானா சிக்கிறாங்க? பாலைவனத்திலே தான் அந்த மாதிரி ஸ்டோரி நடக்குது. அது ஏன்னு தெரியல. சோ இது வந்துட்டு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு ராப்பகலா அந்த தாய் வந்துட்டு எதையோ வச்சுலாம் அடிப்பாங்க, உடைக்கவே முடியாது. எப்படி அவங்க குழந்தைய காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கதை. சீட் எஜ்ல நொடிக்கு நொடி அப்படியே இப்ப என்ன ஆகும் எப்படி காப்பாத்துவான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் குழந்தைலாம் இறந்துருச்சுன்னே முடிவு பண்ணிடுவோம். பட் ஆனால் அவங்க எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது, அதாவது ஒரு தாய் பாசம் வந்துட்டு எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகுங்கிறது இந்த மூவியும் சரி, இந்த சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே ரொம்ப சட்டலாக நல்லா இருக்கும். மூவிக்குல மேக்ஸிமம் லாங்குவேஜ் தேவையில்லை, நீங்க படம் பார்த்தாலே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் மோனோலித். அடுத்து வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி உமன்ஸ் டே ஸ்பெஷல்னால மகளிர் மட்டும் அப்படிதான் ஒரு ஏரியா நாங்களும் எதிர்பார்க்கிறோம். கிடைக்கும் கண்டிப்பா, சீக்கிரமே கிடைக்கும் நம்புவோம். இங்க பஸ்லயும் ட்ரெயின்லயும் தான் தராங்க. இந்த படத்துல வந்து ஜோதிகா வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணிருக்காங்க. 3 பேர் கொண்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு சேர்றாங்க. பசங்களோட ரீயூனியன்ங்கிறது ஒரு வேற மாதிரி இருக்கும். ஈவன் இருக்குங்க, அது வேற. நம்ம நண்பன் படம் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து இருக்கு. பட் ஆனா ஃபீமேலுக்கு எடுத்த ஒரு படம்னே சொல்லலாம். இந்த படத்துல மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்றாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லைக் ஃபினான்ஷியலா இருக்கலாம், சிலவங்க வந்து இந்த ஃபேமிலி ரொம்ப ரகடு ஹஸ்பண்டா இருக்கலாம். பட் இவங்க 3 பேர் வந்து மீட் பண்ணி அவங்களோட டைம் ஷேர் பண்ணி அந்த ஒரு மெமரிஸை ரீக்ரியேட் பண்றாங்க. அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் ரீக்ரியேட் பண்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த ஒரு படம். அதுவுமே எனக்கு வந்து இந்த ஜோதிகா வந்து இந்த புல்லட் ஓத்திட்டு வருவாங்க, செம்ம சீனு. அது அதுக்காகவே படத்தை பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல வந்து மேடி கூட கடைசியில வராரு, கேமியோ ரோல் கொடுத்திருக்காரு. லைக் அது ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. மெயினா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்துட்டீங்கன்னா, பெண்களை வந்து நீங்க தெய்வமா மதிக்கலாம்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா மதிங்க அப்படிங்கறதா. நம்ம சொசைட்டில வந்துட்டு பொண்ணுனாலே 2 எக்ஸ்ட்ரீம். ஒண்ணு அப்படியே குல விளக்கு என் குலசாமி அப்படின்னு சொல்லி கொளுத்தி போடுறது. இன்னொன்னு என்னன்னா, பொண்ணா இது வரதட்சணை, இது செலவு பொண்ணு, இது ஒரு சனிய அப்படின்னு பாக்குறது. ரெண்டுமே இருக்கு. சோ இந்த படத்துல வந்து அதெல்லாம் இல்லாம இருக்கணும்ங்கறதுக்காக காமிச்ச ஒரு படம். இந்த படத்தையுமே ஃபேமிலியா பார்க்கலாம் இந்த படத்தெல்லாம். நெக்ஸ்ட் மூவி இஸ் கேம் ஓவர். ஓகே, கேம் ஓவர். படம்லாம் ஒளியில கொஞ்சம் லிஸ்ட் இருக்கு. ஸோ கேம் ஓவர் அதுதான் மூவியோட நேமே. கேட்ட உடனே ஹாலிவுட்லாம் நினைக்க வேணாம், நம்ம தமிழ் மூவி தான். இப்படி ஒரு மூவி வந்தது பெருசா யாருமே பேசல. அது ஏன்னு எனக்கு புரியல. சினிமாட்டோகிராஃபி பண்ண விதமா இருக்கட்டும், இந்த கதையா இருக்கட்டும், இது எல்லாமே புதுசு. பட் ஆனா பெருசா பேசப்படலை. ஸோ எனக்கு இந்த மூவி கண்டிப்பா சொல்லணும்னு தோணுச்சு. இதுலயுமே ஒரு ஃபீமேல் லீட் நம்ம டாப்ஸி நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு வாழ்க்கையில ஒரு கேமர், ஓகேவா, ஒரு விமன் கேமர், ஓகேவா, வீட்லயே தான் இருக்கிற ஒரு பர்சன். அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வேற ஆயிடும். அவங்க ஒரு கேம் டிசைனரும் கூட. அவங்க வந்துட்டு ஒரு டேட்டோ ஒன்று போடுவாங்க. ஸோ இதுதான் ஒன்லைனர் கேட்டுக்கோங்க. அவங்க ஒரு டேட்டோ ஒன்று போடுவாங்க. அதுல 3 லைஃப் இருக்கு. எப்படி ஒரு கேமுக்கு வந்து ஜுமான்ஜி மாதிரி தமிழ் வெர்ஷன், ஓகேவா. சோ பட் அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, விஎஃப்எக்ஸ் அனிமேஷன்லாம் எதிர்பார்க்காம ஒரு சட்டில் நார்மல் லைஃப்ல ஒரு ஜுமான்ஜி வந்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சோ ஒரு 3 லைஃப் லைன் இருக்கு.
இருக்கும். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த விமன்ஸை வந்துட்டு தேடிக்கொள்ற சீரியல் கில்லர்ஸ், ஓகேவா, அவங்க வந்துட்டு வருவாங்க. தலைவி வந்துட்டு இந்த 3 லைஃப்ல 2 லைஃபையும் அவ பாத்துருவா, சொதப்பிடுவா. பட் கடைசி இதுதான் அவளுக்கு லாஸ்ட் சான்ஸ். அந்த ஒரு இதுல வந்துட்டு என்ன சொல்றது, அவ எப்படி தப்பிக்கிறா, அவளுக்கு வேற கால் வேற உடஞ்சி ஆக்சிடென்ட், வீல் சேர்ல தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்துட்டு 3 கதாபாத்திரம் தான். ஹீரோயின் இருப்பாங்க, வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் வேலைக்கார அம்மா ஒருத்தங்க இருப்பாங்க. அவ்வளவுதான். அவங்களையும் போட்டு தள்ளுறாங்க, அவங்களையும் காப்பாற்றணும், ஹீரோயினும் தப்பிக்கணும். இதுதான் ஒரு கதை. இப்போ கடைசி வரைக்கும் அப்படியே உங்களை சீட் எட்ஜில் உட்கார வச்சிருப்பாங்க. கேம் ஓவர் ஆகுதா இல்லையா, கேம் ஓவர் ஆகுதா இல்லையா, நம்ம டாப்ஸி வந்துட்டு, ஏன்னா கேம்ல வந்துட்டு நீ செத்து போனாலும் திரும்ப வரலாம், பட் டாப்ஸி வந்துட்டு வர முடியாது. அது அவங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சு எப்படி கொண்டு ஒரு கேமா வந்து ஒரு படத்தை எடுத்துருக்காங்க நம்ம மாதிரி சொல்லலாம், லைஃப் வச்சு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஒரு பயோபிக்ல போலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸா தெரிஞ்ச மேரி கோம் 5 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பாக்ஸிங்ல 5 டைம்ஸ், ஒரு டைம் எடுக்கிறதே வந்து சில பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. 5 டைம்ஸ் ஈவன் அவங்க பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பயோபிக்கா பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஒரு டைம் பார்க்க ஒரு சீன்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ் நினைச்சு பாருங்களேன். அதாவது இந்தியன் பிளாக் வந்து மேலே ஏறி நிற்கும் போது ஒரு இந்தியனுக்கு மேலே ப்ரௌடு தானே. விமன் வந்து எந்த லெவலுக்கு கூட போய் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் மேரி கோம். ஸோ இந்த படத்தை நான் வந்து உமன்ஸ் டே ஸ்பெஷலாக எல்லாருமே பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஒரு சீன்ஸ்மே வந்து ரொம்ப சூப்பரா அழகா, லைக் அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து இப்படிதான் இருந்திருக்காங்களா, ஒரு நார்மல் ஃபேமிலில இருந்து இவ்வளவு டெவலப் ஆக முடியுமா அப்படிங்கிறது இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃபேமிலி எவ்வளவு சப்போர்ட் பண்ணுச்சு. கண்டிப்பா வந்து ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கலாம்னு சொல்லுவாங்க, பட் ஆனா பெண்ணுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருப்பான்ல, அதுவுமே ஒரு ஹிடன் ஸ்டோரி இருக்கும். அது வந்து யாருமே எடுத்து சொல்லாம இந்த படத்துல லைக் அதுக்கான ஒரு சீனுமே இருக்கு. ஸோ பாத்துக்கோங்க. ஸோ அடுத்த மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா கங்குபாய் கத்தியவாடி. ஸோ இந்த மூவி வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபேமஸ் ரீல் ஒன்று இருக்கு, மேரிஜான் மேரிஜான், அது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். இந்த மூவி தமிழ் டப்ளியூ இருக்கு, ஹிந்தி, இந்த மாதிரி நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். ஸோ இந்த மூவியை வந்துட்டு நான் ஏன் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, எல்லாரும் பண்றது ஒரு தொழில் தான், ஓகேவா. அது பசங்களா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க சின்ன வயசுலேயே. அந்த பையனோட ஆஸ் யூஷுவல் காதல் கண்ணை மறைச்ச மாதிரி அவங்க கெரியர்லாம் எதுவும் தேடாம ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஓடி போனா அந்த பையன் வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூஷன் சென்டர்ல ஹீரோயினை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அங்க வந்துட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஹியூமன்ஸோட ஒன் ஆஃப் த நேச்சர் என்னன்னா அடாப்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க அந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டோம், நமக்கு வேற வழி இல்லை, நம்மளை யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஆஹா ஓஹோ நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னா அவங்க எதுவுமே பண்ணல. ஓகே இங்க நான் வந்துட்டேன்னா ஓகே நான் இந்த வேலையும் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தொழில் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப வருஷமா இருந்தனால ஹீரோ அவங்க கூட இருக்க எல்லா பொண்ணுங்களையும் இழிவா ட்ரீட் பண்றது எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்தே அவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவோம், நம்ம பண்றது ஒரு தொழில் தான், நம்மளை மட்டும் ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ரைட் டைம் வரும், அப்ப அவங்க ஒரு லீடர் ரோல் எடுத்துப்பாங்க. இந்த ப்ராஸ்டியூஷன்லேயே தான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, ஹார்ம் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் புரிய வைப்பாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு கெத்தான ஒரு லேடி ரோல் மாதிரி இருக்கும், நம்ம சொர்ணாக்கா மாதிரி இருப்பாங்க. ஸோ மேரி காம் எப்படி ஒரு பயோபிக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு பயோபிக் தான். ஸோ இது நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்படி ஒரு ரியல் லைஃப்ல, அது கதையா எப்படி வேணா சொல்லலாம், ஒரு ரியல் லைஃப்ல ஒரு விமன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இப்படி வந்திருப்பாங்களாங்கிறது ஒரு இது. ஸோ அந்த ஏரியா வந்துட்டு காமத்திபுரம், ஓகேவா. அது ஒரு ரெட் லைட் ஏரியான்னு சொல்லிட்டு ஊர்ல உள்ள எல்லாரும் தப்பா பேசுறது அது இதுன்னு, பட் தப்பா பேசுறவங்க அதுக்குள்ளதான் வருவானுங்க, அது வேற விஷயம். ஸோ வந்துட்டு அந்த ஒரு பொண்ணுக்கு என்ன ஒரு கட்ஸ்ன்னு பாரு, ஃபுல்லா அவ ராஜ்யம் தான். ஆம்பளையா இருந்தாலும் யாருன்னா ஒருத்தங்க ஈவன் தான் அது ப்ராஸ்டியூஷனாவே இருந்தாலும் எதனா ஒரு பொண்ணு அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான்னா தலை அப்படிதான் அப்படி இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் வந்துட்டு அந்த சோஷியல் மெசேஜ் என்னன்னா, செக்ஷுவல் அப்படிங்கிறது ஒரு பேசிக் திங், எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனா அந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்ட போறவங்களை எவனும் தப்பா பேச மாட்டாங்க. ஆனா அந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸை மட்டும் தான் எல்லாருமே தப்பா பேசும், இந்த சொசைட்டியும் தப்பா பேசும். அவதான் இதுங்கிற மாதிரி இந்த சொசைட்டி தப்பா பேசும். பட் ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுல ஒரு ரெவல்யூஷன் பண்ணுவாங்க. இந்த வேலை செய்யற பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, மூஞ்ச மூடிட்டு நம்ம யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் போவாங்களே தவிர அவங்க ஒரு ரெவல்யூஷன் பண்ணுவாங்க. ஒரு மேடையிலே பேசுவாங்க. அந்த மேடைக்குமே வந்துட்டு சிஎம்ஓ பிஎம்ஓ யாரோ ஒரு பெரிய தலைவர் தான் வந்து பேசிட்டு இருப்பாரு. அவரு கூப்பிட்டு வச்சு நம்ம கங்குபாயை பேசுவாரு. கங்குபாய் அந்த மேடையிலேயே சொல்லுவாங்க. அந்த ஸ்பீச் வந்துட்டு லிட்ரலி நீங்க கேளுங்க, அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கும் அந்த ஸ்பீச். நாங்க செய்யறது ஒரு தொழில் தானே, எங்களுக்கும் அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தட் வாஸ் டூ போல்ட்.
எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ஏஜ்ல எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. யங்ஸ்டர்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி. ஏன்னா பெண்களை வந்துட்டு என்ன சொல்றது, ஈஸியா ஒரு வார்த்தையில ஹர்ட் பண்ணிடலாம் அப்படின்னா அது அந்த வார்த்தையா தான் இருக்கும்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த வார்த்தை வந்துட்டு ஒன்றும் அவ்வளோ பெருசுலாம் ஒன்றும் இல்லை, ஆமாண்டா அப்படின்ட்டு போயிடுங்க. சிம்பிள். ஸோ இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. ஓகே. நிறைய பேர் பார்த்திருப்பாங்க இந்த படத்தை. படம் பேர் தங்கல். ஒரு அப்பா அவங்க பொண்ணுங்களை எப்படி ஒரு மல்யுத்த வீராங்கனை ஆக்குறாங்க அப்படிங்கிறது அந்த படம். ஏன் இந்த படத்தை நான் மெயினா எடுத்ததுக்கு காரணம், இப்போ ரீசெண்டா வந்து இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிற வேர்ட்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு இப்போ ரீசெண்டா. அதாவது ட்ரோல் ஆச்சு. பட் ஆனா அது மட்டும், அதாவது சில விஷயங்கள் மட்டும் இல்லாம சில அப்பாங்க நினைச்சா அவங்க பொண்ணை வந்து இந்தியா என்ன இந்தியா வேர்ல்டுக்கே காமிக்கலாம் நம்ம பொண்ணு யாரு அப்படிங்கறதுக்கான ஒரு படம் தான் இது. ஸோ நான் தான் இந்த படத்தை வந்து உமன்ஸ் டே ஸ்பெஷல் நான் வந்து ஆட் பண்ணேன். ஓகேங்களா. இந்த படம் வந்து நார்த் சைடு நடக்குது. ஓகேங்களா. ஸோ அமெரிக்கா நடிச்ச படம் இது. அது கூட வந்து 2 பொண்ணுங்க வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு மல்யுத்தம் அப்படின்னு போறது வந்து அந்த நார்த் சைட்லாம் வந்து ரொம்பவே மாதிரி பார்ப்பாங்கல்ல. நார்த்ல நமக்கு தெரியும் வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் இருக்காங்க. பட் ஆனா அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து இந்தியாவுக்காக மெடல் அடிச்சே ஆகணும்ட்டு அவர் சொத்தெல்லாம் வித்து கூட டெவலப் பண்ணுவாங்க அவர் பொண்ணு. ஸோ அதுதான் வந்து இந்த படம் தங்கல். ஸோ இது வந்து மோஸ்டா எல்லா பெண்களுமே பார்க்கணும். பெண்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். பட் அதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து ஒரு ஜெயிக்கிறாங்க பாத்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப் டு கேர்ள்ஸ். யா கண்டிப்பா. ஓகே, லாஸ்டா வந்து ஒரு மலையாளம் படம். மலையாளம் படம்னே சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா படம் பேரு. ஸோ இந்த படத்துல வந்து என்ன ஒரு அழகான ஒரு இதுனா, சின்ன வயசுல உங்களுக்கு என்னன்னா இந்த டாம் அண்ட் ஜெர்ரிலாம் வந்து டிவில ஓடிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து அவங்க டப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு ஆசைனா, கேரளால வந்து இந்த ஃபுட்பால் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ வந்து இந்த ஐஎஸ்எல் அப்படின்னு ஒரு லீக் நடக்கும். அதுக்கு வந்து கமெண்டேட்டர் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கமெண்டேட்டர் ஆகுறாங்க, அங்கிருந்து அவங்க எப்படி இன்டர்நேஷனல் லெவல் ஃபுட்பாலுக்கு வந்து கமெண்டேட்டர் ஆக போறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தை வந்து எல்லா பெண்களுமே பார்க்கலாம். பெண்கள்ன்ட்டு இல்லை, எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. இந்த படத்துல வந்து ரீசெண்டா எல்லாத்துக்கும் க்ரஷ்ஷா இருக்கிற கல்யாணி பிரியதர்ஷினி நடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டா நடிச்சிருக்காங்க. வாயாடி அப்படிங்கும் போதே அவங்களோட ரோல் வந்து சூப்பரா இருக்கு. லைக் சில படத்துல வந்து அவங்க அமைதியா பார்த்திருப்போம், இந்த படத்துல ஒரு வாயாடியா பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவுமே வந்துட்டு ரொம்பவே சட்டலான ஒரு ஸ்கிரீன் பிளே, மோட்டிவேஷனலா இருக்கும். we always have the mindset of பையனுக்கு தான் பொண்ணு அப்படிங்கிற ஒரு பையன், அதாவது இருக்கிற சொசைட்டில தான் ஒரு ஜெனரேஷன் வந்து பையன் பொண்ணுன்னு பிரிக்காம 2 பேருமே ஈக்குவல் தான்ட்டு போயிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு. பட் இன்னும் நிறைய இடங்கள்ல அப்படி நம்ம மாறலன்னே சொல்லணும். ஸோ அதனால நம்ம எப்பயுமே குறைஞ்சவங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸோட பாருங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மூவிஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க. பை பை. முடிச்சிரும்.